மக்களை நம்ம ஃபைனலாக எதிர்பார்த்த நாள் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். யார் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இவங்க மாற்றி கூட பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனால் அவனால எதுவுமே பண்ணவே முடியல. முத்துக்குமரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா டைட்டிலை தட்டி தூக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். அஃபிஷியலாகவே சொல்லிடலாம். அதாவது தட்டி தூக்கிட்டாரு டைட்டிலை. இவங்க கடைசி நேரத்தில் ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா தீபக்கை எவிக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்டே பண்ணவே இல்லை. ஜாக்லினே பார்த்தீங்கன்னா ஃபைனல் வரைக்கும் அவங்க வர வேண்டியது, ரன்னர் அப் கூட அவங்க வர வேண்டியது. அவங்கள பார்த்தீங்கன்னா பட்டுன்னு வச்சு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு ஏதோ ஒன்று பண்ணி தூக்கி விட்டானுங்க. அதனால் இவனுங்களை நம்பவே முடியாது. டிஆர்பிக்காண்டி என்ன வேணால் பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அவனால் எதுவுமே பண்ணவே முடியல. பார்த்தீங்கன்னா 1 crore கிட்ட ஓட்டு சொல்கிறாங்க. அதாவது அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து இருக்காங்கல்ல, அவங்களெலாம் கம்பேர் பண்ணும்போது முத்துக்குமரனோட ஓட்டை செகண்ட் பொசிஷன் இருக்கவங்களால பார்த்தீங்கன்னா நெருங்க கூட முடியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்தளவு பார்த்தீங்கன்னா தலைவன் தாறுமாறாக ஓட்டு வாங்கியிருக்கான். இதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா? இவனுங்கனால தான். அதாவது மக்களுக்கு டாப் 5 வந்தாங்கல்ல, இவங்களை யாரையுமே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதாவது முத்துக்குமரனை தவிர யாருக்கும் பிடிக்கவே இல்லை. எங்க டாப் 5ல் வர வேண்டிய எல்லாமே வெளியில் இருக்கானுங்க. ஜாக்லின், தீபக், அருண், மஞ்சரி. இந்த டாப் 5 எப்படி இருக்கும் நீங்களே பாருங்கள். முத்துக்குமரன், தீபக், மஞ்சரி, அருண், அப்புறம் ஜாக்லின். இது எவ்வளோ சூப்பராக இருக்கும். இவங்க வந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலே வேற லெவலில் இருந்திருக்கும். நம்ம எதிர்பார்க்காத ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எவிக்ட் பண்ணி வெளியில் கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இவனுங்க வந்து உள்ளே உட்கார வச்சுருக்காங்க. அதனால தான் மக்களோட இரிட்டேஷன் காண்டுனால தான் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எவனுக்கும் நாங்கள் ஓட்டு போடலடா, நாங்கள் முத்துக்குமரனுக்கு தான்டா ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முத்துக்குமரனுக்கே பார்த்தீங்கன்னா ஓட்டுகள் போட்டு டைட்டிலையும் வாங்க வச்சுருக்காங்க. உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஜெயிச்சிட்ட மாறா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா செகண்டா, இவர் செகண்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்க. நிறைய பேர் கூட சொல்லிட்டு இருந்தீங்க. டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் தான் வாங்கியிருக்காங்க. 2 பேர் வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ரயான் அண்ட் பவித்ரா. கடைசி பொசிஷன் 5வது இடம் வந்து பவித்ரா, அதுக்கப்புறமேட்டு ரயான் அவர்கள் எவிக்ட் ஆகிட்டாங்க. இன்னும் ரன்னர் அது 3rd பொசிஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது. ஆனால் வந்து ஒரு 50% வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு தான், சௌந்தர்யாவுக்கு கொடுக்கல, விஜய் விஷால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னர் அப்பாக வாங்கியிருக்காரு அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரன்னரப் தகுதியே போச்சுரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ரன்னரப்பாக வந்து இவங்க வந்தாலும் சரி, சௌந்தர்யா வந்தாலும் சரி, நம்ம என்ன சொல்ல, விஜய் விஷால் 2 பேரில் யார் வந்தாலும் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இரிட்டேட்டாக தான் இருக்கும், கடுப்பாக தான் இருக்கும், பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா முத்துக்குமரனை தவிர்த்து வேறு யாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த டாப் 5ல் வந்து மக்கள் வந்து ஒரு ப்ரெடிக்டே பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னரப்பாக வந்து விஜய் விஷாலை தான் வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எந்தளவு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. சௌந்தர்யாவுக்கு வந்து அன்அஃபிஷியலில் தான் அதிக ஓட்டுகள் விழுந்துச்சு. அஃபிஷியலில் வந்து ஓட்டுகள் வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அதனால் 3வது இடம் வாங்கியிருக்காங்க. ஏன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா மாயாலாம் எப்படி வந்தாங்கன்னே ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்துருப்பாங்க. ஒரு சில சைடு வந்து அர்ச்சனா டைட்டில் வின்னர்ல, மாயா தான் டைட்டில் வின்னர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 3வது இடம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு மணிச்சந்திராவை கூட அவங்களால முந்த முடியல. என்னைய பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் ஜெயிச்சது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் டைட்டில் வின்னரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த அடுத்து ரயான் அண்ட் பவித்ரா வந்து ஆல்ரெடி 4th and 5th வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க. 2nd and 3rd யாராக இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.